ஹாய் ஒருவன் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸுக்கு கடைசி நைட்டில் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின்குள்ளே சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் கேட்பீங்க, சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் கேட்பீங்க. மொத்தமாகவே ஒரு 10 to 15 to 18 கொஷின்ஸ் கூட வச்சுக்கலாமே, 5 மார்க்ஸ். இதை கூட படிக்கலாம், ஒன்றும் பண்ண முடியும். 25 லெசன் இருக்குது, அதில் எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கேன். ஒரு லெசன் ஒன்று கூட இல்லை பாருங்கள். சில லெசனில் இல்லவே இல்லை, சில லெசனில் ஒன்று தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதே நீங்கள் படிச்சுட்டு போனாலே 80 மார்க் அடிக்கலாம். இந்த வீடியோவில் பாஸ் பண்ணுறது எப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். படிக்கலைன்னா படித்து பாஸ் பண்ணிவிடுங்க, 40 மார்க் எடுத்துடலாம். 60 மார்க் ஈஸியாக எடுக்கிறதுக்கும் சொல்லிடுறேன், 80 மார்க் எடுக்கிறதுக்கும் சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 80 மார்க் அடிக்கணும்னா இங்கே நான் கொடுத்த 5 மார்க் 8 மார்க் எல்லாமே படிச்சிரு. நான் கொடுத்தது சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரின்னு விடாமல் படிச்சிரு, 2 மார்க்ஸ் படிச்சிரு, மேப்பு டைம் லைனு 1 மார்க்ஸ் படிச்சிரு. கண்டிப்பாக நம்மளால் 80 மார்க் எடுக்க முடியும். குறைஞ்சது போடுறோம் பாருங்கள், 1 மார்க் 14 மார்க்கு, 2 மார்க் வந்து 7 அட்டன் பண்ணால் கூட 14 மார்க் எடுக்கலாம். ஆனால் நான் கொடுத்த 2 மார்க் படித்தாலே 9 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம் கம்பல்சரி இல்லாமல். நான் இப்போ கொடுத்த சொன்னேன், ப்ரீவியஸ் வீடியோவில் கம்பல்சரிக்கும் போட்டாச்சு. பட் இப்போ கொடுத்து 9 எழுதிடலாம். நீ வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி மட்டும் படித்தாலே 7 கரெக்டாகலாம், சிவிக்ஸும் சேர்த்து படித்தா 8 கரெக்டாகலாம். அது உன் இஷ்டம், நீ பார்த்துக்க. 5 மார்க்கில் வந்து 8 கரெக்டாகலாம் எல்லாம் படிச்சின்னா. ஒரு வேளை கொஞ்சம் டஃப்பாக கேட்டாங்கன்னா நான் வந்து டிஸ்டிங்விஷ் கீ ரீசன் இங்கே கொடுக்கல, போன வீடியோவில் கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் அதை பார்த்து படிச்சுக்க. இல்லைன்னா நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் தியரி கொஸ்டின், அதுக்கப்புறம் டைம்லைன் மேப்பு, இவ்வளோதான். டைம்லைன் மேப்பு கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுங்க. 2 5 மார்க் ஆச்சா. அதில் இப்போ நான் கொடுத்த கொஸ்டின்லேருந்து 5 5 மார்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5 + 2 7, அதுதான் 7ன்னு. ஓகேவா? 6 நான் சொல்லி ஆசை காட்டல, 5 வரும். ஹிஸ்ட்ரியா, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸா, சிவிக்ஸா, எப்படி வேணாலும் வரும், நீ முடிவு பண்ணிக்க. ஸோ அப்போ ஆனால் அதுக்கு விட்டு படிக்காத, இதில் விட்டு படிச்சுன்னா மாட்டிக்க. 5 வரும், 5 + 2 7. எக்ஸ்ட்ராவாக ஒன்று வேணும்னா டிஸ்டிங்விஷ் கீ ரீசன் படிச்சுக்க. அண்ட் மேபி ரொம்ப ஈஸியாக கேட்டாங்கன்னா இதுலேருந்தே கேட்டாங்கன்னா 8 9 கூட எழுதலாம். பட் நான் 7ன்னே வச்சுக்கிறேன். 8 மார்க் 1, இதுலேருந்து 8 மார்க் வருமா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், யூஎன், கட்டபொம்மன், அப்புறம் 1857 ரிவால்ட்டு, தமிழ்நாடு சிவில் டிசிப்ளின்ஸ், பெரியார் ஈவியர், நம்ம 8 மார்க்லாம் கொடுத்துருக்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தன் மவுண்டெயின், இதெல்லாம் 8 மார்க்கில் 5 மார்க் தான் 8 மார்க்காக கேட்குறான். அப்போ இதுலேருந்து தான் 8 மார்க் வரும். அதனால் 8 மார்க் ஒன்று கன்ஃபார்ம் வந்துடும். மேப் 8 மார்க்கு கண்டிப்பாக எழுதிடலாம். இதெல்லாம் கணக்கு போட்டால் 80 மார்க் வருது. நீ வேணால் கணக்கு போடு, 84 மார்க் வருது. ஒரு வேளை அந்த 5 மார்க் 7 தான் எழுத முடியுதுன்னா 79 மார்க் வருது. அதாவது 80 கிட்ட வருது. நீ 2 மார்க் மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக எழுதுனா 80 தாண்டிடும். இது நீ முடிவு பண்ணிக்க. ஓகே, படிக்கவே முடியலங்கிறவன் யாருக்கு தெரியும்? நம்ம சொன்ன எல்லா 5 மார்க் கூட நாளைக்கு வரலாம். இதுலேருந்து லக்கு தான். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே சொல்லுங்கள். அப்போ அதை லைக் பண்ணால் தான் பார்ப்பான். ஸோ எல்லாத்துக்கும் சொல்லுங்க, டே பாஸ் பண்ணுறதுக்கு இதையாவது படிடா அப்படின்னு. பாஸ் மார்க்குக்கு 1 மார்க் வந்து 14 மார்க்கு சூஸ் படிச்சிரு எல்லா லெசன்லையும். 2 மார்க் வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் மட்டுமாவது படிச்சுன்னா 7 2 மார்க் நான் கொடுத்த படிச்சுன்னா 7 2 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5 மார்க்கில் வந்து ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸு நான் கொடுத்ததில் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ் 5 மார்க் மட்டும் படித்தா, இங்கே கொடுத்தது படித்தா ஒன்றால் அதுலேயும் ஒரு 5 கொஷின் 4 கொஷின் எழுத முடியும் 5 மார்க்கு. அப்புறம் டைம் லைனு மேப்பு பார்த்துக்கோங்க. இல்லை சார் 5 மார்க்லாம் படிக்க முடியாது சார் அப்படின்னா டைம் லைனு மேப்பு, ஹிஸ்ட்ரி மேப்பு, ஜியாகிரஃபி மேப்பு 13 மார்க்கு, டைம் லைன் மேப்பு 5 8 18, சூஸ் வந்து 14. அப்போ எவ்வளோ ஆச்சு? 32 மார்க் விட்டுறாத. அப்புறம் 2 மார்க்கு நம்ம வந்து ஒரு 7 கரெக்டானா கூட 44 மார்க் ஆச்சு. ஓகேவா? பாஸ் பண்ணுறதுக்கு 5 மார்க் வேணும்னா படிச்சிங்கன்னா 60 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். புரிஞ்சுதா? 60 மார்க் எடுக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டேன்னா, பாஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டேன்னா இப்போது அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன், ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன், 19th century ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டு, கட்டபொம்மன், அவுட் பிரேக் ஆஃப் வெல்லூர். இங்கே கொஸ்டின் நம்பர் போட்டிருக்க தமிழ் மீடியத்துக்கு டீட்டெயில் எடுத்து உன் புக்கில் எடுத்து மார்க் பண்ணிக்க. 1857 ரிவால்ட் ஃபெயிலியரும் பார்த்துக்கணுன்னா பார்த்துக்கோ. ஃபெயிலியர் கேட்குறாங்க, முடியலைன்னா பார்க்க வேண்டாம். ஆனால் நல்லா படிக்கிறோம் பார்த்துக்கோ. 80 மார்க் எடுக்கணுன்னா, அதுக்கு மேலே எடுக்கிறோன்னா பார்த்து ட்ரை பண்ணு. ஃபெயிலியர் ஈஸி தான். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு சிவில் டிசிப்ளின்ஸ், பெரியார் ஈவியர், இதை மட்டுமா ஒழுக்கமாக படிங்க. ஜியாகிரஃபியில் நார்த்தன் மவுண்டெயின், சவுத் வெஸ்ட் மான்சூன், ஃபாரஸ்ட் முடிஞ்சா பாரு, மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், காட்டன் டெக்ஸ்டைல், இந்தியன் இண்டஸ்ட்ரி, அர்பனைசேஷன் இம்பேக்ட்ஸ். ரொம்ப முடியாதவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன் தம்பி. டாப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்க. ரிவர் காவேரி, சைக்ளோன்ஸ், பிளான்டேஷன் ஃபார்மிங், வாட்டர் ரிசோர்ஸ். சிவிக்ஸில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரெமிடிஸ் ஜூனில் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக ஜூனில் கேட்டால் வரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல், கவர்னர், சிஎம், நான் லெமன், ஃபாரின் பாலிசி, பிரிக்ஸு. மொத்தமாகவே சிவிக்ஸில் ஒரு 8 கொஸ்டின். அப்புறம் ஜிடிபி, க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு ஈஸி.
எம்என்சியில் 3 பாயிண்ட், அட்வான்டேஜ் 3 பாயிண்ட், டிஸ்அட்வான்டேஜ் 3 பாயிண்ட். WTO அப்படி தான். குளோபலைசேஷன் 5 பாயிண்ட். யூனிட் 3ல பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். யூனிட் 4ல GST, SGST, CGST, IGST அதை பற்றி 2 பாயிண்ட் எழுதின போதும். பிளாக் மணியும் ஈஸி தான். இம்பார்ட்டன்ட் கேடஸ் ஆஃப் இந்தியன் கிளஸ்டர் 5 பாயிண்ட். ஸோ நீ மொத்தமாக இதை படிச்சினா 8 5 மார்க் எழுதலாம். நான் கம்மியாக அங்கே சொல்லியிருக்கேன். நான் இப்போ சொல்லிட்டா 9மே எழுதிடலாம்டா. ஆனால் எதுக்கு உன்னை பேராசை காட்டிக்கிட்டு அப்புறம் நாளைக்கு வராமல் போச்சுன்னு என்ன சொல்லியிருக்கூடாது. தான் 8 7ன்னு உளறிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. 8 எழுத முடிஞ்சால் 90 கிட்ட போயிடும். சாரி 9 எழுத முடிஞ்சால். இல்லை 8 தான் எழுத முடியுதுன்னா 84 வரும். 7 தான் எழுத முடியுதுன்னா 80 வரும். போதுமா? ஓகே. டைம் லைனை விட்டுறாத, எப்படியாவது டைம் லைன் படிச்சிரு. ஓகேவா? இந்த ரேஞ்சில் இருக்கிறது 5 படிச்சுட்டு போ. கண்டிப்பாக எழுதிடலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எழுது. மேப்பு ஹிஸ்ட்ரியில் அந்த புக் பேக் மேப் பார்த்துட்டு போனாலே போதும். வேர்ல்டு மேப் ஃபஸ்ட் யூனிட் 3rd யூனிட்டில். 8th யூனிட்டில் இந்தியா மேப்பு ஃபுல்லாக பார்க்கவும். அதில் என்ன வேணாலும் கேட்பானுங்க. 100 பேஜ் நம்பர் 100ல் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் இருக்குது 5 மார்க்கு. 8 மார்க் மேப் சாரி யூனிட் 8 இந்தியா. அப்போ 8 மார்க் மேப் ஜாகிரஃபியில் PDF டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. போன வீடியோவில் போட்டது தான். ஒன்றும் இல்லை, நான் போர்டில் எழுதிப்பதில் அந்த PDFயில் இந்த போர்டில் அது PDFாக இருக்கும். அந்த போர்டில் ஒரு 8 செட்டு கொடுத்துருப்பேன். எல்லாமே பப்ளிக்கில் கேட்டது தான். 8 பப்ளிக்கில் கேட்டது அப்படியே கொடுத்துருப்பேன். அந்த பப்ளிக் கொஸ்டின் மட்டும் படிச்சிங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். தார் டெசர்ட்டு, அலுவல் சைடெல்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். பார்க்குறத 8 செட்டு இருக்கா அப்படின்னு இருக்கும். இப்போ வந்ததே திருப்பி பண்ணிருக்கும். நீ அதை மட்டும் படிச்சினாலே மேப்பும் கரெக்டாகிடலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 2 மார்க் சொல்கிறேன் பாரு. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. இப்போ ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? எல்லாத்துலேயும் 2 கொஸ்டின். இது 2ல் மட்டும்தான் ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் படிக்க வேண்டிய லெசன் தான், படிச்சிடலாம். ஜாகிரஃபியில் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு ஜாகிரஃபி, இல்லையா? லிஸ்ட் அவுட் பண்ணுற டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ், டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ், சீசன்ஸ், வைலன்ஸ், நெய்பரிங் கண்ட்ரி, இந்த மாதிரி உங்களுக்கு படிக்கிற ஈஸியாக இருக்கிறது ஜாகிரஃபி தான். இதில் 5 2 மார்க் வரும், இதில் 5 2 மார்க் வரும். நீ எப்படியாவது 7 கரெக்டாகிடும். நான் சொன்னது 7 இல்லை 8 வந்துடும். நான் 7னே வச்சுக்கிறேன். சிவிக்ஸும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பார்த்துட்டு போனால் அதில் 1 எழுதிடலாம். 8 2 மார்க். எக்கனாமிக்ஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 9 2 மார்க். ஆனால் முடியலன்னா உனக்கு ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியாவது படிச்சுட்டு போ. ரொம்ப முடியலன்னா நீ நல்லா படிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸும் படிச்சுட்டு போ. 9 2 மார்க் எழுதலாம் கம்பல்சரி இல்லாமல். இப்போது எல்லாமே நான் சொல்லிட்டேன். நீ உன்னோட 10 நீ 2 மார்க் கொஞ்சம் 2 எக்ஸ்ட்ராவாக நீ கரெக்டானின்னா அப்போது உனக்கு 90 மார்க் வர்றதுக்கு 85 மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதுலேருந்து எல்லா 5 மார்க்கும் வந்துச்சுன்னா பெரிய லக்கு. அதை விட லக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் நான் இங்கே கம்மியாகவே போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த கொஸ்டினையாவது ஒழுக்கமாக படிச்சுப்போம். 80லேருந்து 85 மார்க் கேரண்டி. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேப்பு கீழே இருக்குது பார்த்துக்க. இந்த PDFும் கீழே தரேன். தேங்க்யூ. இனி அடுத்த வீடியோ இல்லைன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் லாஸ்ட் வீடியோ தான் அது. எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சந்திப்போம். 10th முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் பேப்பர் வீடியோ தான் நினைக்கிறேன். தட்ஸ் இட். தேங்க்யூ.